வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று உனக்கு இனிய நாள், இன்று உனக்கு சிறப்பான நாள், இன்று உனக்கு வெற்றிக்கான நாள். மகத தேசத்து அரசனான ஜராசந்தன் விதர்ப்ப தேசத்தின் இளவரசியான ருக்மணியை தன் மகன் சகதேவனுக்கு மணம் முடிக்க விரும்பினான். ஆனால் கிருஷ்ண பக்தனான சகாதேவன் அதற்கு இசையவில்லை. ஜெகன் மாதாவான லட்சுமியின் அம்சம் போல ருக்மணி விளங்குகிறாள். எனவே திருமாலின் அவதாரமான கண்ணன்தான் அவளுக்கு ஏற்ற கணவனாவான் என்று சகாதேவன் தன் தந்தையிடம் கூறினான். தன் நண்பனான டிம்பனிடம் ஜராசந்தன், என் மகன் சகாதேவன் கண்ணனை நாராயணனின் அவதாரம் என்கிறானே, அது உண்மையா என்று கேட்டான். டிம்பன், கண்ணன் மதுராவில் சிறைச்சாலையில் பிறக்கும் போதே 4 கரங்களுடனும் சங்கு சக்கரத்துடனும் தோன்றியதால் அவனை திருமாலின் அவதாரம் என்று எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள் என்று கூறினான். கம்சன் என்ற நண்பன், அப்படியென்றால் சேதி தேசத்து இளவரசன் சிசுபாலன் பிறக்கும்போது 4 கரங்களோடும் 3 கண்களோடும் பிறந்தானே. கண்ணன் வந்து அவனை தூக்கிய பின்னர்தான் அவனது 3வது கண்ணும் 2 கைகளும் மறைந்தன. சிசுபாலன் திருமால் சிவன் இருவரின் அம்சம் என்றே கொள்ளலாமே என்றான். சிசுபாலன் கண்ணனை வெறுத்து ஏசிக்கொண்டே இருப்பவன் என்பதை அறிந்த ஜராசந்தனுக்கு அவன் மேல் எல்லையில்லாத அன்பு உண்டானது. தனது மகனாகவே சிசுபாலனை கருதத் தொடங்கினான். ருக்மணிக்கும் சிசுபாலனுக்கும் திருமணம் செய்து வைக்க விளைந்தான் ஜராசந்தன். ருக்மணியின் அண்ணனான ருக்மியும் அதை ஆதரித்தான். ஆனால் ருக்மணி, அவளது தந்தை பீஷ்மகன், அவளது மற்ற உறவினர்கள் உள்ளிட்டோர் கண்ணனுக்கு ருக்மணியை மணமுடித்துத் தர விளைந்தார்கள். ஜராசந்தன் பீஷ்மகனை பூதனையின் சகோதரியான ஜராயிடம் அழைத்துச் சென்றான். அவளிடம் ருக்மணியின் ஜாதகத்தை கொடுத்து, இவளுக்கு ஏற்ற மணமகன் யார் என்று வினவினான். அவள், இவளுக்கு வரப்போகும் மணமகன் 4 கைகளுடன் பிறந்தவன். அவனுடைய பெயர் பாலன் என்று முடியும். அவனுக்கு மா த என்ற எழுத்துக்களை கொண்ட மற்றொரு பெயரும் உண்டு என்றாள். சிசுபாலன் 4 கைகளுடன் பிறந்தான். பாலன் என்று அவன் பெயர் முடிகிறது. மா த என்னும் எழுத்துக்களை உடைய மாகதன் என்ற பெயரும் அவனுக்கு உண்டு. அதனால் சிசுபாலனே ருக்மணிக்கு மணவாளனாகப் போவதாக ஜரா கூறுகிறாள் என எண்ணி மகிழ்ந்தான் ஜராசந்தன். அவன் பேச்சை ஏற்று பீஷ்மகனும் சிசுபாலனுக்கும் ருக்மணிக்கும் திருமணம் செய்து வைக்க இசைந்தான். திருமண ஏற்பாடுகள் வெறு விமர்சையாக நடந்து கொண்டிருந்தன. ஆனாலும் சிசுபாலனுக்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. கண்ணன் என் நேரத்திலும் வந்து ருக்மணியை அபகரித்து செல்ல வாய்ப்புண்டு என நடுங்கிக் கொண்டே இருந்தான். அவன் அஞ்சியபடியே திருமணத்துக்கு முந்தைய நாள் விதர்ப்ப தேசத்துக்கு வந்த கண்ணன் தன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு அரண்மனைக்கு திரும்பிக் கொண்டிருந்த ருக்மணியை அபகரித்தான். ஜராசந்தன், சிசுபாலன், ருக்மியின் சேனைகள் தேரில் செல்லும் கண்ணனையும் ருக்மணியையும் பார்த்து வாய்ப்பிழந்தார்களே ஒழிய அவர்களால் யுத்தம் செய்ய முடியவில்லை. கண்ணனால் கோடித்து கண்ணிதன்னை கைப்பிடிப்பான். தின்னார்ந்து இருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்து இருக்கவே அங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் என்று நாச்சியார் திருமொழியில் இச்சரிதத்தை ஆண்டாள் அழகாகப் பாடுகிறாள். தானே ருக்மிணியின் கையை பிடிக்கப் போவதாக சிசுபாலன் கனா கண்டு கொண்டிருக்க, திருமணம் உனக்கு என்று நீ நினைக்கலாம், ஆனால் திருமகள் எப்போதுமே எனக்கு மட்டும்தான் என்று கூறி ருக்மணியை கண்ணன் கவர்ந்து சென்றதாக ஆண்டாள் அனுபவித்து சொல்கிறாள். விதர்ப்ப தேசத்து எல்லையை தாண்டும் போது கண்ணன் ஜராசந்தனிடம் ஒரு ஓலையை கொடுத்து விட்டு சென்றான்.
அதை பிரித்துப் பார்த்தான் ஜராசந்தன். ஜரா சொன்னது சரிதான். நான் பிறக்கும் போதே 4 கைகள் கொண்ட அற்புதக் குழந்தையாகப் பிறந்தேன். எனக்கு கோபாலன் என்ற பெயர் உண்டு. அது பாலன் என்று முடியும் பெயர். மா த ஆகிய எழுத்துக்களை உடைய மாதவன் என்ற பெயரும் எனக்குண்டு. மாதவனான நான் மட்டுமே அவளை மணக்க முடியும் என்று அதில் எழுதப்பட்டிருப்பதைக் கண்டான் ஜராசந்தன். லோக மாதவனாக மகாலட்சுமிக்கு மா என்று திருநாமம். அந்த மகாலட்சுமிக்கு கேள்வனானபடியால் திருமால் மாதவ என்றழைக்கப்படுகிறார். அதனால் தான் கண்ணன் நான் மாதவன் ஆனபடியால் நான் மட்டுமே அவளை மணக்க முடியும் என்று அந்த ஓலையில் எழுதியிருந்தான். மாதவ என்பது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 73வது திருநாமமாக அமைந்துள்ளது. மாதவாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அடியார்களுக்கு சிறந்த மன வாழ்க்கை அமையும்படி மாதவன் அருள் புரிவான். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று உனக்கு இனிய நாள். இன்று உனக்கு சிறப்பான நாள். இன்று உனக்கு வெற்றிக்கான நாள்.